கர்த்தர் மகிமையுண்டதாக. இன்றைய வேதவசனம் மார்க் 10 21, 22. இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். கர்த்தர் மகிமையுண்டதாக. இந்த வசனத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு ஒருத்தர் பேசுகிறார். அவர் நீதிமான், நல்ல பரிசுத்தமாக வாழ்ந்தவர். அவர் நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது, உனக்கு இருக்க ஆஸ்திகள்லாம் விட்டு தடுத்தருக்கு கொடுன்னு சொல்கிறார். அப்போ அவன் துக்கத்தோடு போயிட்டான். ஏன்னா அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இவன் எல்லாம் பரிசுத்தமான வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உன் ஆஸ்தியை ஃபுல்லாக விட்டு சீரோவாக உன்னை எல்லாம் வித்துட்டு கொடுத்து அவளுக்கு என்னை பின்பற்றுவான்னு சொல்லும்போது அவனுக்கு முடியல. நான் வித்துட்டு அடுத்து சாப்பாடு பண்ணுவேன், எல்லாம் நான் எவ்வளோ பெரிய லெவலில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பாரம் வந்துடுது. இவர் கேட்காம இருந்தால் கூட பேசியிருக்கார். அவர் இயேசு அவருக்கு கேட்பார். அவர் அது 20 பார்த்தீங்கன்னா, போகிறே இவைகளெல்லாம் நான் என்ன செய்யணும்னு கேட்பான். கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறார். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனால் அவருடைய இருதயமானது நல்ல பரிசுத்தமாக இருந்தாலும் இந்த உலக பொருளில் ஒரு பட்டு இருக்குது. அதை தூக்கி போடுன்னு சொல்லும்போது அவரால் முடியல, துக்கத்தோடு போகிறாரு. அப்போ இந்த வேலையில் நமக்கு எவ்வளோ ஆஸ்திகள் வீடுகள் எல்லாம் இருந்தாலுமே, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கும், காரு எல்லாம் ஆஸ்தி வாழ்ந்தாலும் நம் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தை நம் கொடிகள் அப்படிங்கிற ஒரு இறுதி நம்மளுக்கு இல்லைன்னா, நம்ம இந்த ஒரு வீடு நம்ம இருந்தாலுமே அந்த வீடு நமக்கு எவ்வளோ நாள் இருப்போம், பலத்தின் மீது 80 வருஷம் வாழ முடியும். அப்போ பரலோகராஜ்யம் முக்கியம். அந்த வாழகிற நாட்களில் கர்த்தர் வீடு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நினைவில் இருப்போமானால் நம்ம பரலோகராஜ்யத்துக்கு கண்டிப்பாக ஆயத்தமாகும். இந்த பூமியின் காரியத்துக்காகவே நம்ம அதிகமாக ஒரு வீடுக்கு இன்னும் 2 வீடு, ஆனால் நம்ம ஒரு பக்கம் சர்ச்சைக்கு போவாங்க, பரிசுத்தமாக வாழ்வாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அது இன்னொன்று வச்சுட்டே இருப்போமானால் இதுவே நமக்கு கண்ணியாக மாறிடும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஒரு விஷயம் நம்ம நிதானிப்போம், பரலோகத்துக்கு ஆயத்தமாகும். இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள தேவைகள் சந்திப்பார், ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை தருவார், பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் ஆமென்.